அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு டபுள் நம்ம மேலே 1 இன்ச் அரேஞ்ச் பண்ணோன்னா கீழே வந்துட்டு அதுக்கு கீழே வரும்போது 2 இன்ச்சு அப்படியே டபுளாக மாற்றி தள்ளி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் அயன் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறது. ஏன்னா செக்யூர் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி போட்டாலும் கலையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே சாரியை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு சாரியை வந்துட்டு நீங்கள் ரொம்ப சுருக்கமாக இருக்குன்னா ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. நீட்டாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம முந்தி அயன் பண்ணி வச்சோம் இல்லையா, நம்ம இப்போ அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ளீட்ஸ் அளவே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வரக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி மடிப்பு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வரும். கையை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம ஜிக்ஸாக் டைப்பில் நீங்கள் மெதுவாக போட்டுக்கோங்க. நீங்கள் அதை இல்லை ப்ரெஸ் பண்ணவோ இல்லை வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணவோ பண்ண வேண்டாம். சும்மா ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹேண்டில் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கையை வச்சுட்டு இந்த மடிப்பை முன்னாடி போட்டிங்கன்னா நம்ம மேலே ஷோல்டரில் செக்யூர் பண்ண பின்னும் அந்த இருக்கிற லைன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த போட்டிருக்கிற மடிப்புலையா அதுவும் அந்த பின்னும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு ஈக்குவலாக வரலன்னா கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற கிளாத்தை உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கிளாத்தை நீங்கள் ஜென்ரலாக சும்மா லைட்டாக ஜிக்ஸாக் மூடில் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த பின் கரெக்டாக இருந்தால் தான் ஃபோல்டிங் பண்ணி நம்ம கரெக்டாக கிளாத்தை சுற்றும் போது கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த பின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது. இதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம அந்த பின்னு கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் அந்த பின்னும் அந்த ஃபோல்டிங் இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் கிளாத்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கையாலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதனால் கிளாத்து கலையிறதோ எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம அதை வந்து அயன் பண்ணல, சும்மா ஜஸ்ட்டு கையில் தான் ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணியோ எதையும் ஹேண்டில் பண்ணல. எல்லாம் ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கரெக்ட் பண்ணிவிட்டு சாரியை ஃபோல்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அந்த பின்னோட இது கரெக்டாக நம்ம அந்த பாக்ஸோட எண்டிங்கில் முடியணும். ஏன்னா இது காட்டன் சாரீங்கனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணாலும் கொஞ்சம் நகருது. ஆனால் இது வந்துட்டு சில்க் காட்டனும் இல்லை, இது ஒரு மாதிரி காட்டன் சாரீ.
மடிப்பு காட்டன் சொல்லுவாங்க இங்கே. அதனால் அவ்வளோதான். சுற்றி வந்துட்டு லிட்ஸை செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.